Taste the Daily. தாம்பரம் அனகாபுத்தூர் பகுதியில் மாடுகளை பிடிக்க முயன்று அராஜகத்தில் ஈடுபட்ட மாநகராட்சி ஊழியர்களிடம் மாடுகளின் உரிமையாளர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அனகாபுத்தூர் பகுதியில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகளை பிடிக்க மாநகராட்சி ஊழியர்கள் முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது ஒரு மாடு மயங்கி கீழே விழுந்ததால் மாட்டின் உரிமையாளர்கள் ஆத்திரமடைந்து மாநகராட்சி அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மாட்டின் உரிமையாளர்கள் கூறுகையில், மாடுகள்தான் தங்கள் வாழ்வாதாரம் என்றும் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் விடியா திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். மாவட்ட செயலர் கால்நடை விவசாய மாவட்ட என்ன வந்து நீ வாயா போய் கேட்ட நீ என்ன கேட்ட டவுனோடு கண்ணுக்குட்டி நீ எது இடைஞ்சல் பண்ணோம். எங்களை மேக்கல் பரம்பை கொடுத்தால் நாங்கள் நிச்சயமா ரோட்ல மாட்ட விட மாட்டோம். எங்கள் இடத்துல நாங்க கட்டிப்போம். நாங்க பார்த்து உங்களுக்கும் இடைஞ்சல் கிடையாது, எங்களுக்கும் இடைஞ்சல் கிடையாது. திருப்பி வீடியோ எடுங்க. எவ்வளவு நாய் இருக்கு? ஒரு நாய் பிடிக்குது. இதுல வருமானம் கிடையாது. இதுல வருமானம் அவங்களுக்கு கிடையாது. இந்த நாயை பாத்துங்க, இவ்வளவு நாய் இருக்குது. இதுல ஒரு நாய் பிடிச்சிருப்பாங்க. நாயை பிடிச்சா அமௌண்ட் கிடையாது, வருமானம் கிடையாது. நாயை பிடிச்சா, மாடு பிடிச்சா கால்நடை விவசாயி கண்டிப்பா வந்து மீட்டு எடுப்பான்ற ஒரு நம்பிக்கையில தான் இவ்வளவு பெரிய வண்டி 26 லட்சம் தாம்பரம் மாநகராட்சியில இவ்வளவு பெரிய வண்டி வாங்குறதுக்கு காரணம் எங்களுடைய பணம் தான். இதுல இந்த பணத்தை எடுத்துடலாம். நாயை பிடிச்சா எவனும் வரமாட்டான். அந்த ஒரு தைரியம் தான். அவங்களுக்கு தான் செலவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அதிமுக உறுப்பினரின் குடும்பத்தினரை திமுக மணல் மாஃபியா கும்பல் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பரகூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுகவின் சாதனைகள் குறித்தும் திமுக ஆட்சியில் நடக்கும் அவலங்கள் குறித்தும் பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த திமுகவின் மணல் மாஃபியா குடும்பத்தைச் சேர்ந்த காசிவேல் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆறுமுகத்தின் குடும்பத்தினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். ஆளும் கட்சி என்ற திமிரில் அராஜகத்தில் ஈடுபடும் திமுகவினரை ஸ்டாலின் இரும்பு கரம் கொண்டு அடக்குவாரா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.